வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த நாட்டில் அரசியலை சரியாக போதிக்கிற கல்வி இன்னும் இல்லை. வாட் இஸ் பாலிடிக்ஸ்னு சரியா சொல்லித் தருகிற கல்வி இன்னும் இல்லை. ஆனால் கல்வியில் நிறைய அரசியல் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பிஹெச்டி படித்தவர் ஓட்டு போடுறார். யாருக்கு ஓட்டு போடுறார்? ஒருவேளை அவர் தொகுதியில் 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவர் கூட வேட்பாளராக இருப்பார். அவருக்கு இந்த பிஹெச்டி படித்தவர் ஓட்டு போடுறார். என்ன நினச்சி ஓட்டு போடுறார்? இவர் பதவிக்கு வந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவார். இவர் பிஹெச்டி படித்தவர், அவர் அவ்வளோ படிக்கலை. ஆனாலும் அவர் ஓட்டு போட்டு அவரால் ஒரு நல்ல சமுதாயம் வரும் இவர் நம்புகிறார். நீங்கள் யோசிக்கலாம், சிலர் வந்து படிப்பு இல்லாமலேயே கூட அனுபவத்தால், அனுபவ அறிவால், சமூக அக்கறையால் உண்மையிலேயே மேலே வந்து நல்ல சமுதாயத்தை தரலாம். ஆனால் காமராஜரை போன்று ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாமே தவிர எல்லாருமே அப்படி இருந்துட முடியாது. அப்போ அடிப்படை வந்து கல்வி என்பது ரொம்ப முக்கியம். சில பொறுப்புகளுக்கு நாம் வந்து ஜனநாயக நாட்டில் யார் வேணால் வரலாம்னு சொன்னாலும் கூட சில நேரங்களில் கல்வியை முதன்மைப்படுத்தி அதை ஒரு அளவுகோலாக சில இடங்களுக்கு வைப்பது அவசியமாக இருக்கும். ஏன்னா லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ், நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கு. அப்போது லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியம். படிப்பது என்பது ரொம்ப முக்கியம். பதவிக்கு வருகிறவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் படிக்காமல் பதவிக்கு வந்த காமராஜர் இது மாதிரி நம்மளை மாதிரி யாரும் வந்துடக்கூடாது, எல்லாரும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா படித்தவர்களால் தான் ஒரு சமுதாயத்தை சரியாக வழிநடத்த முடியும். அத்தகைய படிப்பை கொடுக்கணும். அரசியலே கூட, அரசியலுங்கிற ஒரு அறிவியல் மாதிரி, இயற்பியல் மாதிரி, வேதியியல் மாதிரி அரசியல் என்பதும் ஒரு துறை. ஆனால் அந்த துறையில் இருக்கிறவர்கள் தவறு செய்வது மலிந்து விட்ட காரணத்தினால் அந்த சொற்றொடரே அவ்வளோ பெரிய அரசியல் ஆகுதுப்பா, பெரிய பாலிடிக்ஸ் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சொற்றொடரே அழுக்காகிவிட்டது. எனவே அரசியலை சரியாக போதிக்கிற கல்வியையும், கல்வியில் அரசியல் இல்லாத தன்மையும், கல்வி மட்டும்தான் எல்லா உயரங்களுக்கான அளவுகோலாக இருக்க வேண்டும் என்கிற நிலையை ஒரு சமுதாயம் எட்டுகிற பொழுதுதான் நல்ல சமுதாயத்தை பார்க்க முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஏன்னா படிக்கிறதுங்கிறது பல காரணங்களுக்காக படிக்கிறோம். பணம் சம்பாதிப்பதற்கான படிச்சா கார் வாங்கலாம், கடிச்சா பங்களா வாங்கலாம், படிச்சா அமெரிக்கா போகலாம் அப்படிங்கிற சத்தை விட்டு முதல்ல படிச்சா நல்லவனா இருக்கலாம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம், சமுதாய கடமைகளை நிறைவேற்றலாம் என்கிற எண்ணத்தை இந்த கல்வி கொடுக்க வேண்டும். அச்சம் நீக்குவது கல்வி, ஐயம் போக்குவது கல்வின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தோட கல்வி கொடுக்க வேண்டிய சமூக அக்கறை. அப்படின்னா கல்வியிலையும் அரசியல் இருக்கக்கூடாது, கல்விசார் நிறுவனங்களிலும் அரசியல் இருக்கக்கூடாது. கல்வி பொதுப்படையாக இருக்கிற பொழுது, கல்வி வெளிப்படையாக இருக்கிற பொழுது சாதனை மிக்க மனிதர்களையும் நல்ல சமுதாயத்தையும் உருவாக்க முடியும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.